வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளிலே கூட சொல்லப்படாத சத்தியம் என்ற தொடரிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் சாப்பாடும் சமாரிய ஸ்திரீயும். சாப்பாடும் சமாரிய ஸ்திரீயும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குது இல்லையா? இந்த சமாரிய ஸ்திரீ அப்படிங்கிற இந்த பெண்ணை குறித்த ஒரு சத்தியத்தில் இன்னும் நிறைய சொல்லப்படாத ஆழமான சத்தியங்கள் இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கம்ப்ளீட்டாக கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லை, கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கும். அதனால் கேளுங்க. அதே போல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, சத்தியத்துக்குள்ளாக போவோம். இந்த சமாரிய ஸ்திரீயை குறித்த காரியம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரத்தில் இதை குறித்து விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. பகலில் ஒரு 6ஆம் மணி வேளையில், அதாவது நம்முடைய டைம் படி மத்தியானம் 12 மணிக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் சமாரியாவை சேர்ந்து சீகார் என்ற பட்டணத்தின் வழியாக போகிறாங்க. பிரயாண களைப்பில் இருக்கிறாங்க. அப்போ சீசர்கள் இவர்களுடைய பசியை போக்குகிறதுக்காக சாப்பாடு போஜனம் வாங்குறதுக்காக அந்த ஊருக்குள்ளே போயிட்டாங்க. இயேசு தனியாக இருக்கிறதாக அந்த இடத்துல காண்கிறோம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருக்குது. அங்கே போய் தண்ணி குடிக்கலான்னு அவர் போகிறாரு. இயேசு மனிதனாக வாழ்ந்தார் இல்லையா? முற்று முடிய ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அவருக்கு பசி தாகம்லாம் இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கலான்னு போனப்போ அங்கே ஒரு சமாரிய பெண் இருக்கிறார். அவள்கிட்ட தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்ணு தண்ணி கேட்குறான மனுஷன் அப்படின்னு கொடுக்காம, நீர் யூதனாக இருக்க சமாரிய பெண்ணாகி என்னிடத்துல வந்து கேட்கலாமா அப்படின்னு அவள் விதண்டாவாதமாக பேசுகிறார். ஆக்சுவலாக அவள் மேலே குற்றம் இல்லை. ஏன்னா யூதர்கள் சமாரியர்களையும் சரி எல்லா புறஜாதியரையும் சரி அவர்கள் ஒதுக்கி தான் வைத்திருந்தார்கள். யூதர்கள் தங்களை மேன்மையாக எண்ணினார்கள். ஆகையினால் அந்த பெண் அப்படி கேட்குறா. அப்போ இயேசு சொல்லுகிறாரு, நீ உன்கிட்ட தண்ணி கேட்குறது யாருன்னு தெரிஞ்சா நீயே அவர்கிட்ட கேட்ப அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். உடனே அந்த பெண்ணுடைய பதில் ரொம்ப அருமையானது பாருங்க. முதல்ல நீர் யூதனா இருக்க, யூதர்னு கூட சொல்லலை, யூதன்னு சொன்னா. அடுத்த வரியில் அவர் சொல்லுகிறா, ஆண்டவரே மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு வேதத்தில் எங்கெல்லாம் இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவர் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார், விடுதலையாக்கினார், பிசாசை நீக்கினார், அவர்களை ரெஸ்டோர் பண்ணார். அதே போல் இந்த சமாரிய பெண் ஆண்டவரே என்று சொன்னபோது, இயேசுவை ஒருவன் ஆண்டவர் என்று சொன்னாலானால் அவன் அந்த ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டான். ஏதோ ஒரு வெளிச்சம் அவருக்குள்ள, அந்த மனிதனுக்குள்ள அல்ல அந்த மனுஷுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ சமாரிய பெண் ஆண்டவரே மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இல்லை, நீ இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு திரும்ப தாகம் வரும். நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அவனுக்கு ஒரு காலம் திரும்ப தாகம் வராது. அது ஜீவ தண்ணீராய் அவனுக்குள்ள தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறாரு. உடனே அவன் என்ன சொல்கிறா, அப்படின்னா இந்த தண்ணியை எனக்கு கொடுங்க, நான் திரும்பவும் இந்த கிணற்றுக்கு வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த சமாரிய பெண்ணை குறித்த இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அவள் ஏன் மத்தியானம் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய பேக்ரவுண்ட் லைஃப் ஒரு மற்றவர்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியாத ஒரு அசுத்தமான வாழ்க்கையாக இருக்குது. கண்டிப்பாக பகல் வேளையில் இல்லை காலையில் மற்ற பெண்களோடு வரும்போது வந்தால் கண்டிப்பாக அவளை ஏளனமாக பேசுவார்கள். அதற்கு தவிர்த்து தான் இந்த பெண் அந்த இடத்துல வருகிறார். இப்போ அந்த பெண்ணிட்ட அவர் கேட்குறாருங்கிறப்ப அங்கே வேறு எந்த பெண்ணும் அங்கே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவளும் தனியாக தான் இருக்கிறாள். ஸோ அவள் அவமானப்படாமல் இருப்பதற்காக மத்தியானம் வரான். இப்போ அவள் இயேசுக்கிட்ட இந்த தண்ணி எனக்கு தாங்க, நான் திரும்பி இங்கே வராமையாது இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்னா, she doesn't want to come back to the well so that she don't have to face other ladies. மற்ற யாரையும் ஃபேஸ் பண்ண வேண்டாம், இந்த அவமானத்தை படாமல் நம்ம தண்ணி எப்பயுமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறா. உடனே இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்லுகிறாரு, இப்பயும் பாருங்க, இப்படி சொல்லும்போதும் ஆண்டவரே என்று 2வது தடவையும் அவர் சொல்லுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து அவளுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நீ உன் புருஷனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். புருஷனை அழைத்து வான்னு சொன்ன உடனே புருஷன் இல்லைன்னு சொல்கிறா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை. இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் இல்லை, நீ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே அவளுடைய இயேசுவை குறித்த எண்ணம் என்ன மாறுதுன்னா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஆண்டவரே தீர்க்கதரிசி என்று அவரை ரெகக்னைஸ் பண்ணதோடு மட்டும் இல்லை, அவளுடைய பதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான பதில்.
என்ன தெரியுமா? அவர்கிட்ட சொல்றா, நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறோம், யூதர்களாகிய நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்றா. அதனுடைய அர்த்தம், இந்த இடத்துல அவ சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா, ஆமா, எனக்கு 5 கணவன் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் என் கணவன் இல்லை, பாவமான வாழ்க்கை தான். ஆனா இந்த ரட்சிப்புக்காக நான் இந்த மலையில தான் தொழுது கொள்கிறேன். ஆனா நீங்க எருசலேமில் வந்து தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே, அங்கே நாங்கள் வர முடியாதே, இல்லாட்டினா நாங்கள் யூதர்களால் வெறுக்கப்படுகிறோமே, யூதர்களால் ஒதுக்கப்படுகிறோமே, எப்படி நான் இந்த தேவனை வந்து தேடி இந்த ரட்சிப்பை, இந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்காக தான் அவள் அந்த காரியத்தை இயேசுவினிடத்தில் கூறினாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இயேசுடைய பதிலும் மிக அருமையானது, மிக அற்புதமானது. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மிக அழகாக சொல்லுகிறாரு. 21வது வசனம், யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த மலையில எருசலேமில் மாத்திரம் இல்லை, இந்த மலையில இல்லை, எருசலேமில் மாத்திரமில்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, நான் சொல்லுகிறதை நம்புன்னு சொல்றாரு. அதாவது கிறிஸ்து அவளுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்னா, நீ எருசலேமில் போய் தான் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, நீ இந்த கிணற்றடியிலிருந்து கூட ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், நீ சமாரியாவிலே சீகாருக்குள்ள இருந்து கூட ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், பாவ வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலையாகலாம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறாரு. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட சொல்றாரு. நமக்கு தோணும், என்ன ஏன் இப்படி அரகண்டா பதில் சொல்லியிருக்கிறாருன்னு தோணும். ஆனால் கர்த்தர் உண்மையை சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த உலகம் எங்கும் இந்த சமாரிய பெண்களைப் போல மோட்சத்திற்கான வழியை, சொர்க்கத்திற்கான வழியை, நல்ல வாழ்க்கைக்கான வழியை எங்கெங்கோ தேடி அறியாததை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வந்த அந்த ரட்சிப்பு யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு யூதராய் பிறந்து வளர்ந்த மனிதன், யூதராய் மரித்த மனிதன். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது ஒருவனும், பிதா என்பது பிதா சொர்க்கத்தில் இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தை அடைகிறதுக்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு இயேசுதான் வழி. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்பதை ஆணித்தனமாக அந்த பெண்ணுக்கு சொன்னார். இல்லாட்டினா அவள் இன்னும் அந்த மலையில தான் போய் தொழுது கொண்டிருப்பா, அறியாத காரியங்களை தொழுது கொண்டிருப்பா. சமாரியாவில் நிறைய கன்ஃபியூஷனான ஒரு தொழுது கொள்ளுகிற காரியங்கள் இருந்தது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது. ஆகையினால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ரட்சிப்பின் வழியை தெளிவாக விளக்கி காண்பிக்கிறார். அதுக்கு அவளுடைய பதில், ஆச்சரியமான இன்னொரு பதில் என்னன்னா, மேசியா வரும்போது இவைகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு இயேசுடைய பதிலை பாருங்க. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வேற எங்கேயுமே இயேசு வாலண்டியராக ஒருத்தட்ட போய் நான் தான் அந்த மேசியான்னு சொல்லவே இல்லை. யூதர்கள் அவரை துன்புறுத்தி, சிலுவைக்கு முன்பாக துன்புறுத்தி, நீ கிறிஸ்துவானால் சொல்லும், தேவனுடைய குமாரனால் சொல்லும் என்று சொன்னபோது கூட, நான் சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்கல, பிதாவின் வலது பார்சத்தில் விட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, எஸ் ஐ எம் த மெஸ்ஸியா அப்படின்னு டைரக்டாக டிக்ளேர் பண்ணல. அநேகருக்கு அவர், சீசர்கள்ட்ட கூட அவர் சொல்லலை, நான் தான் மேசியா, என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலை. அவர் வாங்க மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். மத்தேயுவை பார்த்து, டாக்ஸ் கலெக்டராக இருக்கணும்னு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஒருவரிடத்திலும் இயேசு நான் தான் மேசியான்னு சொல்லலை. ஆனால் இந்த சமாரியா பெண்ணிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் தான் மேசியா, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா நான் தான். கிட்டத்தட்ட ஒரு புறஜாதி பெண். இந்த புறஜாதி பெண்ணிடத்தில் இயேசு தன்னை மேசியா என்று வெளிப்படுத்துகிறார். வாயை திறந்து சொல்கிறார் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவள் இப்படிப்பட்ட வாழ்க்கை, இவளோட பேக்ரவுண்ட் லைஃப் இவ்வளோ மோசமாக இருந்தாலும் பாருங்கள், அவர் ரட்சிப்பின் வழியை தேடி இருக்கிறார். அதை தான் அவர் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையும் வெளிப்படுத்துகிறா பாருங்கள். இந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க, நான் திருப்பி வரலை, இந்த இடத்துல வந்து நான் அவமானப்பட விரும்பலை. அடுத்தபடியாக என்ன சொல்கிறா, நீர் ஒரு தீர்க்கதரிசி, இவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினப்ப கூட நீர் ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்கிறாளே தவிர அவரை விட்டு ஓடி போகலை. அந்த பாவமான
மனுஷனா இருக்கிறோன்னு சொல்லி அவ ஓடி போகல. கர்த்தர்கிட்ட இன்னும் பேசுறா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுகிறா, என்ன சொல்றா, நான் ரட்சிப்பை தேட தான் செய்கிறேன், இந்த மலையில் தொழுது கொள்ளுகிறேன், ஆனால் நீங்கள் எருசலேமில் வந்து தொழுது கொள்ள சொல்கிறீங்க, நான் எப்படி அங்கே வருது, யூதர்கள் எங்களை வெறுக்கிறார்களே ஒதுக்குறார்களேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதை விட முக்கியமாக மேசியா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்பவர் வருகிறார் என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்லுகிறா பாருங்க. சமாரியாவில் இருக்கிற இந்த பெண், பாவமான வாழ்க்கையில் சிக்கி தவிக்கிற இந்த பெண் மேசியாவை தேடி இருக்கிறார். ஆகவே தான் மேசியா தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். பாருங்க, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம். ஒரு நல்ல வாழ்க்கையை அடையணும், பரிசுத்தமான சுத்தமான வாழ்க்கையை, மதிப்பு மிக்க வாழ்க்கையை, 4 பேர் மதிக்கிற சௌக்கியமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும், இல்லை கிறிஸ்துவுக்குள்ள பாவ பிடியில் சிக்கி தவிக்கிற நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த மேசியா உங்களை விடுதலையாக்குகிறவராய் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த சமாரிய பெண்ணுக்கு, எந்த யூதனுக்கும் கிடைக்காத பாக்கியம். ஈவன் சீசர்களுக்கு கூட அவர் நேரடியாக சொல்லாத ஒரு காரியத்தை இந்த சமாரிய பெண் இடத்துல சொன்னார். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா நான் தான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ரட்சிப்பை அவளுக்கு அவர் கொடுக்கிறார். பாருங்க, அவள் உடனே குடத்தை வைத்துட்டு ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்ல போயிட்டா. நான் ஒருவரை சந்தித்தேன், நான் செய்ததையெல்லாம் சொன்னார், இவர்தான் கிறிஸ்துவ என்று வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி தன்னை அவளுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அந்த சமாரிய பெண்ணுக்குள்ள இப்படிப்பட்ட அவள் ரட்சிப்பை தேடின காரியம் இருந்தது. பாவமான மனிதனாக இருக்கிற எந்த மனிதனும் ரட்சிப்பை விடுதலையை தேடுவானால் இந்த கிறிஸ்து அவனுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பாவ பிடியில் இருக்கிற மனிதன் இயேசுவை தேடும்போது அவனை விடுவிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். இதில் இன்னொரு முக்கியமான, இந்த கதையில் இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியம் என்னென்னா, நம்ம டாப்பிக்கில் சொன்ன மாதிரி சாப்பாடும் சத்தியம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ என்னென்னா, இந்த சீசர்கள் திரும்பி வந்துட்டாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அவரை போஜனம் பண்ண சொல்கிறாங்க. அந்த போஜனம் பண்ண சொல்லும்போது பாருங்கள், 31வது வசனம் சொல்லுகிறது, இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி ரப்பி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அந்த இடத்துல பசியாக தான் இருந்திருக்கிறது, கண்டிப்பாக தாகமாக தான் இருந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் எங்கேயுமே அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு தண்ணி கொடுத்தாளா அப்படிங்கிறதே எழுதப்படலை, குடத்தை வச்சுட்டு போயிட்டான்னு தான் எழுதியிருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து முதல்ல எனக்கு தண்ணியை கொடுமா அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தம் என்னன்னா, போஜனமோ தண்ணியோ எனக்கு முக்கியம் கிடையாது, என்னுடைய போஜனமோ தண்ணியோ என்ன அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி 34வது வசனம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கிறது தான் என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறார். பிரயாண களைப்பில் இருந்தார் என்று தான் முதல் பகுதியில் நீங்கள் வாசிக்க முடியும். பசியில் இருந்திருக்கிறாங்க, மத்தியானம் 12 மணி, சாப்பாடு வாங்க போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கும். இதில் இருக்கிற 4 வசனங்களை மட்டும் கர்த்தர் பேசியிருக்க மாட்டார். கண்டிப்பாக கான்வர்சேஷன் அட்லீஸ்ட் 1 hour போயிருக்கும். அவங்க ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்போ தான் பார்க்குறாங்க. சீசர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் குடத்தை வச்சுட்டு போயிட்டான்னு பார்க்குறோம். ஸோ அந்த 1 hour லாங் கான்வர்சேஷனில் he did not drink water, he did not eat food. ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் கூட அவர் சாப்பிடலை. பிதாவின் சித்தம். இப்போ என்ன பிதாவின் சித்தம்? அதான் அந்த பெண்ணுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டாரு, சாப்பிடலாமேன்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ என்ன பிதாவின் சித்தம்னா, இந்த பெண் உள்ளே போய் அந்த சீகார பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து விட்டாள். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கர்த்தரை குறித்த கிறிஸ்துவை குறித்த தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். அதுக்காக தான் அவர் சாப்பிடாமல் இருந்தார். அவர் ஒருவேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னா ஒரு கிளம்ஸியான சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அதனால் கிறிஸ்து வந்து இல்லை சாப்பாடை ஓரமாக வைங்கப்பா, எனக்கு வேலை இருக்குது, பிதாவுடைய வேலை இருக்குது அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. அப்போ அந்த சமாரியர்கள் அங்கே வந்தாங்க. அவரை தங்களுடன் தங்கும்படி வேண்டி கொண்ட போது 2 நாள் அவர்களோடு தங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒருவேளை போஜனத்தை தான் பிதாவின் சித்தத்துக்காக அவர் தவிர்த்தார். 2 நாள் அவர்களோட தங்கியிருந்தப்ப நீங்கள் அந்த பட்டணத்தார் அவங்கள பட்னியாக விட்டுருப்பாங்க. ராஜ போஜனத்தை இயேசுவுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. பிதாவின் சித்தத்திற்காக அவர் ஒருவேளை போஜனத்தை சாப்பிடாம விட்டார், தண்ணி குடிக்காமல் விட்டார். ஆனால் பிதா அவரையும் அவருடைய சீசர்களையும் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்திருக்கலாம்.
எல்லாருக்கும் ராஜ போஜனத்தை 2 நாட்கள் கர்த்தர் அங்க அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஸோ சாப்பாடு கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது அந்த இடத்துல சில நேரங்களில் சாப்பாடு தண்ணி நம்மளை டெம்ப்ட் பண்ணுறது உண்டு. சாப்பாடு சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழிய பணியில் நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய வேத அறிவின்படி, ஆவிக்குரிய உணர்த்துதலின்படி, இஃப் நீடட் டு அவாய்ட் ஃபுட் இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ், பிதாவினுடைய வேலையை கிரியை முடிக்கிறதுக்கு சாப்பாடை கொஞ்சம் தள்ளி போட வேண்டியது இருந்ததுன்னா நாம் செய்வது உத்தமம். ஏனென்றால் போஜனம், நம்முடைய போஜனம் என்ன, ஃபஸ்ட்டு போஜனம் என்னன்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து அவர் நம்மை அனுப்பின கிரியையை முடிப்பதே நம்முடைய போஜனமாக இருக்கிறது. ஆகையினால தான் இந்த டாப்பிக்கை சாப்பாடோ சமாரிய ஸ்திரியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த சத்திய வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் கேட்டு தியானிங்க. நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பதற்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ. அநேகரோடு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்கட்டும். சத்தியத்தை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரை